stink pink gators. My Detroit players, Tim's for my hooligans in Brooklyn. That's dead right, if the head right, Biggie there every night. Papa been smooth since days of under rules. Never lose, never choose to. Bruise, cruise, who? Do something to us. Talk, go through us. Girls want to us, wanna do us, screw us, who us? Yeah, Papa. ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கோட் மூவிக்கு தாங்க போக போகிறோம். அதுவும் நம்ம பெங்களூரில் போக போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் வேறு, பட் பெங்களூரில் வந்து இன்னும் அருமையாக இருக்கும். ஆனால் நான் என்ன ஒரு ட்விஸ்ட்னா நம்ம தனியாக தாங்க போகிறோம். இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சில பேர்லாம் இருக்கானுங்க இங்கே தான் வெளியே, அவனுங்களை பார்ப்போம். சரிங்க, அப்படியே இப்போ பாருங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கானுன்னு காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டு போவோம். இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக உட்காந்து என்னென்ன பண்ணிட்டுருக்கானுங்க. தான் தர்ஷன் இவன் சேனல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி இதுதான் எங்களோட வைப்பு. ஆக்சுவலி பாருங்க, இங்கே வந்து ஸ்ட்ரிப் லைட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து மித்ததான் மோட்டோ வேலை கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். வீட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துருக்கோம். ஒரு வழியாக வந்துட்டோமேன்ருக்கு. சரி, ஓகே இருங்க, அப்படியே லிஃப்ட்லேருந்து கீழே போவோம். நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் நமக்கு தேட்டருக்கு போகிறதுக்கு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 1 hour 12 minutes ஆகும்னு காட்டுது. கரெக்டாக இந்த டைமுக்கு போனால் கூட நம்ம கரெக்டாக படத்துக்கு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. இந்த ரோடுக்கு வந்தாலே போதும் போல், முக்கால்வாசி ஆஃப் ரோடிங் பண்ணுறோம் போல். ஓகே கைஸ், கோட்டு படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரிவ்யூலேருந்து எல்லாத்துலேயுமே. பார்ப்போம், போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அன்னைக்கு தான் என்றைக்குன்னா கரெக்டாக ஒரு போன வெட்னஸ்டேன்னு நினைக்கிறேன். போன வெட்னஸ்டே கரெக்டாக 500 rupeesக்கு பெட்ரோல் அடித்தேன். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தெரியுமா போனேன்? ட்ரிப் 2ல் இருக்கும். 82.8 கிலோமீட்டர்ஸ் போனேன். அதுக்கே 500 ரூபா காலி சிட்டியில் ஓட்டினா. இந்த மாதிரிலாம் மைலேஜ் கொடுத்தா எங்கே போகிறது? அப்புறம் இன்றைக்கி தான் மறுபடியும் ஒரு 300 ரூபாய்க்கு அடித்தேன். பெட்ரோல் போட்டே பிச்சைக்காரன் ஏறுவோம் போல். 1 கிலோமீட்டர் கூடவா கிடக்கல. இங்கேருந்து அந்த மெயின் ரோடு கிளம்பி போனால் தாங்க கிலோமீட்டர்ஸு மெயினாக ஸ்டார்ட்டே ஆகும்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஓகே இருங்க, மெயின் ரோடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் ஒரு சூப்பர் வண்டிங்க. மெயின் ரோட்டில் ஏதோ இந்த ரைட் சைடில் போனால் தாங்க எங்கள் காலேஜ். என்ன தான் காலேஜாக இருந்தாலும் இந்நேரத்துக்கும் டிராஃபிக்கானு கேட்குறது புரியுது. அது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இந்த சைடும் ஹைவே, இந்த சைடு இங்கேருந்து உள்ளே போகிறவங்களால தான் அந்த முக்கியவாசி டிராஃபிக்கு. காலையில் என்ன ஜாலியாக மேலே உட்காந்து போயிட்டுருக்காங்க. நம்மளாம் போவோம். இல்லை இங்கே நின்றுருந்தா ஆகும். என்ன இவ்வளோ கூட்டம்? அதுவும் இந்நேரத்துக்கு இங்கேயே தான் இருக்குது. இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ் நான் போகணுமே. 100 ப்ரோ. டைம் என்ன? 7:33. இன்னும் 57 minutes இருக்குது போக. ஆனால் இதில் டைம் எக்ஸ்ட்ரா காட்டுது. ஒன்று க்யூட்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி பெங்களூரில் எதுக்கு ஓட்ட ஜாலியாக இருக்கும்னா, இந்த மாதிரி டிராஃபிக்கில் பூந்து போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும். என்னன்னு தெரியலங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் அனில் மூட் ஆக்டிவேட்டட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தளபதி படம்லாம் போய் பார்ப்பேன், நிறையா பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா காலையில் போக முடியல அட்டண்டன்ஸ்க்காக, இல்லைன்னா காலையிலே போயிருக்கலாம். அது இல்லாமல் டிக்கெட் விலை வேறு அதிகமாக இருந்துச்சு, அது இன்னொரு காரணம். நீ ஏன்டா இவ்வளோ டிராஃபிக்கா? செம்மையாக இருக்கும் வண்டி. இது கூட
பட் இருந்தாலும் Audi A4 வந்து சூப்பராக இருக்கும். அதிலே டர்போலாம் போட்டு வச்சுருப்பாங்க, அது இன்னும் தரமாக இருக்கும். இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி யூ-டர்ன் இதெல்லாம் இருக்கோ அப்போ தாங்க டிராஃபிக்கே அதிகமாகும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு வழியாக டிராஃபிக்கை மீண்டு வந்துட்டோம். இத்தனைக்கும் இந்த ரோட்லலாம் சிக்னலே கிடையாதுங்க. சிக்னலே இல்லாத ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக்னா, சிக்னல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளோதான் போவான். ஆக்சுவலி தனியாக போக பழகிட்டோம்னா நம்ம எல்லா இடத்துக்கும் தனியாக போயிடலாங்க. நான் இது வரைக்கும் தனியாக போகாத ஒரே இடம் வந்து தேட்டர் தான். அதுவும் இன்றைக்கி போயிட்டேன். செக்லிஸ்ட். இதுக்கப்புறம் தனியாக எங்கே போனாலும் பொழைச்சிக்கூடான்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தனியாக நீங்கள் சாப்பிட்ணும், தனியாக தங்கணும், அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னொன்னே ஒன்று என்னென்னா, தனியாக படத்துக்கு மட்டும் போகல, அது இப்போ போயிட்டுருக்கேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சார்ஜர், பவர் பேங்க் எதுவுமே எடுத்துகிட்டு வரலங்க. இன்னொரு டியூக்கு, அதே நம்மள்தே தான் 250, அதே கலர் தான் சொல்லப்போனால். நான் சொல்லலை, எப்போ இந்த மாதிரி பைசெக்டிங் ரோட்ஸ் வருதோ அப்போ எல்லாமே டிராஃபிக் வந்துடும். ஏன்னா அவங்களும் இப்படி வரணும்னு பார்ப்பாங்க. இங்கே சிக்னல் வேறு கிடையாதா? ஸோ அப்சல்யூட்லி டிராஃபிக் ஆகிடும். என்ன இது எங்கேயோ கூப்பிட்டு போகுது? என்இஎஸ் தானா இது? இன்னும் 18 கிலோமீட்டர்னு காட்டுது. இல்லை 1 மணி நேரம் வேறு ஆகணும் காட்டுது. இதென்ன வண்டி? ஓனும் ஜீப். டிஃபெண்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? டிஃபெண்டர் அளவுக்கு வராது, பட் ஸ்டில் இந்த ஃபார்ச்சுனர் அதெல்லாம் விட பெட்டர். அப்படியே இந்த லைட்ஸு, டிராஃபிக் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பெங்களூரில் ஓட்ட. எப்போயும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் நான் ஏன் மோஸ்ட்லி நைட் ஷோ போட்டேன்னா, மத்தியானமே காலேஜ் முடிஞ்சிருச்சு, மத்தியானம் போயிருக்கலாம். பட் ஸ்டில் மத்தியானம் அந்த ஜாலியாக இருக்காது. டிராஃபிக்கில் கூட்டமாக படத்தை பார்த்துட்டு சாய், அதெல்லாம் நல்லா இருக்காது. நைட் பீஸ்ஃபுல்லாக. இப்போ கூட பீஸ்ஃபுல் இருக்காதுங்க. இப்போ டிராஃபிக் போகிறோமா, படம் பார்க்குறோமா, அதுக்கப்புறம் வரோம் பாருங்கள், அப்போ தான் அந்த ரியல் ஃபன்னே இருக்குது ப்ரோ. ஓகே, இல்லை அவர் வந்து ரைட் சைடு வர மாதிரியே வராரு. எங்கள் அப்பா வேறு கால் பண்ணுறாரு. ஹண்டரில் போயிட்டுருக்கானா, வரான், வேகமாக போகிறான். இருங்க, அவனை ஓவர்டேக் பண்ணுறது அவன் கூட ஒரு ஜேர்னியாக போட்டுருவோம், அவ்வளோதான். நம்ம போக வேண்டிய இடம் வந்துட போகுது. அப்புறம் அதுக்குள்ள அவனை ஓவர்டேக் பண்ணி ஆகணும். அவ்வளோதான், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, வந்தாச்சு. இன்னும் வரல, இன்னும் 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரைட்டு தான் எடுக்கணும்னு போட்டிருக்கு. இந்த ரைட்டு இருக்கான்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. வழி அண்ணா வராரு, வழியை விட்டு எல்லாம் ஒரு நம்ம ரூல்ஸ் உருவாதுங்க. இப்போ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாவே. இந்த சைடு விட்டுருங்க, அந்த சைடு பாருங்கள், வரப்போ காட்டுறாரு பாருங்கள், அருமையாக இருக்கும் அப்படியே. வாவ். ஃபஸ்ட்டு தேட்டரில் கோப்ரோலாம் எடுத்துகிட்டு போக விடுவானான்னு தெரில. பேக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகலாம். நான் வெறும் கை வீசிட்டு போயிட்டுருக்கேன். ஐயோ, இந்த ரோடை கண்டுபிடிச்சி நான் போகிறதுக்குள்ளே உயிர் போயிட்டு இருந்துருமே. ஏன்னா மேலே போயிட்டு மறுபடியும் இதுக்கிட்ட என்னால் போட முடியாது ப்ரோ. ஏற்கனவே ஒரு டைம் வாங்கியிருக்கேன். மேலே போயிட்டு அது எங்கேயோ கூப்பிட்டு போய் இறக்கி விட்டுறோம். எம்எஸ் பாளையா எங்கே இருக்கு, எங்கேயோ கூப்பிட்டு போகுது இது. ஆக்சுவலி இதுதான் எலங்கா, என்இஎஸ் டவுன். நான் இங்கே தான் இருக்கும்னு நினச்சி போட்டேன். டக்குன்னு போயிடலாம், பெட்ரோலை மிச்சப்படுத்தலான்னு. ஓகே, என்ன நடக்கும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். சென்றாலும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. ஆனால் அந்த மோதி ரகிதிர போகிறான் ரேடியாக அப்புறம். இல்லை, இதெல்லாம் ஒரு கோக்கு மக்கான ரோடு. இதெல்லாம் இதுக்கு நான் ஃப்ளைஓவர் மேலேயே போயிருக்கலாமே. எதுக்கு நான் இப்போ கீழே வரணும்? இப்போ அது மேலே இருக்கணும். இங்கே தான் நான் இந்த லெஃப்ட் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ
11 கிலோமீட்டர் தான். 11 கிலோமீட்டர் 41 நிமிஷமா? ப்ரோ நான் இன்னும் 25 மினிட்ஸில் அங்கே இருக்கணும் ப்ரோ. பார்த்தல ப்ரோ ஆக்டிவா. எக்ஸாஸ்ட் நோட்டு. என்னடா 6 மணி ஏக்கரை போய்க்கலாம், ஆக்டிவாக வண்டியை பாடுறா எக்ஸாஸ்ட் நோட்டு. ஓணும் ஹியூமனிட்டி. டிடிஎஃப் வாசன் ப்ரோ, பெங்களூரில் டிடிஎஃப் வாசன். நான் ஃப்ரெண்டுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பெட்ரோல் பங்க் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு அவன் ரைட்டில் போயிட்டு அவன் லெஃப்ட்டில் பெட்ரோல் பங்குக்கு போயிட்டான். சிம்பிள். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். நெஞ்சில் எந்தவோ நினைச்சு ஞாபகம் வரது. சிக்னலை கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 15 இல்லை, ரொம்ப ஒரு 5 நிமிஷம் நின்றுருப்பேன். அங்கேருந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 10-15 நிமிஷம் நின்றுருப்பேன். இல்லை நடுவில் முக்கால்வாசி விளாக் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா என்ன சும்மா நின்றுருக்கிறது என்ன விளாக் பண்ணிட்டேன் நான். ஜாலியாக சைக்கிள் வாங்கி ஓட்டிடலாம் போல். மைலேஜ் பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் கால் வலிக்கும், பரவாயில்ல. சரி ஓகே இருங்க, டேட்டர்கிட்ட போயிட்டே விளாக் பண்ணுறேன். சார்ஜ் நிற்காது அப்புறம் வரப்போ. அப்படின்னா ஒரு ரோட் ஒன்று காட்டினா லெஃப்டில், சரி போவோம்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக குப்பை மேடாக இருக்குது, சேரும் சகதியமாக இருக்குது. அதில் நடந்தே போகிறது கஷ்டம். என்னடா ரோடு இது? ஓகே அவருக்குள்ளே நம்ம போயிடுவோம் ரோட்டில். டே இதெல்லாம் அநியாயம்டா டே. வெளியே விடுங்கண்ணே. இது இருந்தால் எப்பட்றா வீட்டுக்கு போகிறது? சூப்பர். அந்த கார் ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருந்தார்ல, அவரும் அந்த தேட்டருக்கு தான் வர்றாரு. அவர் கார் வச்சுருக்கிறதுனால இப்படி வர முடியல வர்றாரு. இத்தனைக்கும் நான் கார் ரூட்டை தான் போட்டிருக்கேன், பைக்குன்னு கூட எதுவுமே கிளிக் பண்ணல. இஷ்டத்துக்கு கொடுக்கணும். கட்டுப்பாகுது. ஒரு வண்டி எடுத்துகிட்டு உள்ளே வரத்துக்கு நல்ல வேலை கார்லாம் இல்லை, இருந்தால் அவ்வளோதான். ஓகே இது தேட்டர் என்ட்ரன்ஸ். கரெக்டாக டைமிங்கில் இருப்போம் உள்ள. இவ்வளோ இடமா? சரி ஓகே கைஸ், படதில் ஜந்திப்பும். ஓகே கைஸ், படம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தரமாக இருந்துச்சு படம். ஆக்சுவலி படத்தில் எது நல்லா இருந்துச்சுன்னா கேமியோ தான். விக்ரம் படத்தில் என்ன பெரிய கேமியோ, இதில் பாருங்கள் தெரிஞ்ச முக்காவாசி பேர் இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ நடந்தது என்னமோ தான், பட் ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனாலேயே நமக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே தான், எவ்வளோ பெட்டர் நார்மல் இதை கம்பேர் பண்ண. கடைசி வரைக்கும் இந்த சந்து புத்துலேயே சுத்த வச்சுட்ருக்காங்க நம்மளை. என்ன 11:50 அதான் நான் சொன்னேன் இல்லையா 12 ஆகும்னு. 12 மணி ஆக போகுது. இந்த பாருங்கள் ஃபாக் லைட்லாம் போட்டேன். ஃபாக் லைட் போட்டதுனால இன்னும் விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. ஆக்சுவலி இப்போ நான் சன்வைசர் போட்டிருக்கேன். நார்மல் வைசரே போடலாம், பட் ஸ்டில் சன்வைசர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க.
அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். 44 செகண்டா? என்னடா இது? இப்படி போகிறது தானே இது. ஓகே, வரப்போ இந்த வழியை காட்டவே இல்லை, இப்போ காட்டுறாங்க. வாவ், ஐயோ வழி மாறி வந்துட்டோண்ணா. இல்லை இன்னும் 900 மீட்டர்ஸும் லெஃப்ட்டு. இது ஆக்சுவலி நான் வந்திருக்கேன். நாங்கள் ஒண்டர்லா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ரோட்டில் தான் வந்தோம். இது நேராக கேஆர்புரம் கனெக்ட் ஆகிலாம் போவோம். பெஸ்ட்டு லெஃப்ட்டே எடுத்துடலாம். இது என்ஹெச்சில் போகணுமா, சர்வீஸ் ரோடு எடுக்கணுமா? எல்லாரும் இப்படி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். சீரியஸாக சூப்பராக இருக்குங்க நைட்டில். ஓகே, அந்த பக்கம் பார்க்காதீங்க, இப்படி பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நிற்கணும். அநியாயம். ஆனால் அங்கே பாருங்களேன் இவ்வளோ டிராஃபிக்கு. இந்நேரத்துக்கு என்ன டைம்? இப்போ 12 ஆக போகுது. இவ்வளோ டிராஃபிக்கு 12 மணிக்கு. சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளேடா இவ்வளோ டிராஃபிக்கு. ஸ்டில் நைட்டுன்றது இவ்வளோ டிராஃபிக் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் புரிஞ்சிக்கவே முடியல. எங்கே லெஃப்ட் எடுக்கணுமா? இது என்ன இது குழப்பி விடுது தானே. ஸ்லைட் லெஃப்ட்னா எப்படி? கொஞ்சம் இப்படி வளைஞ்சி விட்டுறணுமா? ஐயோ இல்லை, 500 மீட்டர் இருக்கு. நல்ல வேலை எந்த லெஃப்ட்டை நினச்சி பயந்துட்டோம் ஒரு செகண்ட். எவனோ வந்துகிட்டு இருக்கான் பின்னாடி, யாருன்னு தான் தெரியல. அந்த மட்டை பாட்டு தாங்க மாசா இருந்துச்சு. ஓனம் இவரு தானா? சரி போ ப்ரோ. நீங்கள் ஐயோ ப்ரோ ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு ப்ரோ. ரீரூட்டிங்கனால காட்டிடுச்சு. இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கேண்ணா. ஓ கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். 80 மீட்டர்ஸ் லெஃப்ட். வா, சரி ஓகே, வண்டியை பார்த்தது போதும். ஆனால் வண்டி தரமாக இருக்கு. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் மேப்பு தேவையில்லை. சரி ஓகே, சார்ஜ் இருக்குது, சும்மாவாச்சும் வந்துக்கிட்டு இருக்கட்டும். நைட்டு இதெல்லாம் பார்த்தா தான் ஓரளவுக்காச்சும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நம்மளது வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே இல்லாதனால அதுக்குன்னு என்னடா. ஓகே அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே இது வரைக்கும் ஃபுல்லாகவே தான். இப்போ அடித்து ஓட்டலாம். இந்த ரோடு பற்றி ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் ஓட்டுறவங்கள பற்றி சுத்தமாக தெரியாது. சிக்னல் போட்டிருக்காங்க, எப்படியோ ஸ்லோ பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த சிக்னலை மீறி போய் மறுபடியும் ஃபைனை வாங்குற அளவுக்கு தெம்பல்லாம் இல்லை. நம்ம டிடிஎஃப் என்னடா ஸ்லோ பண்ண உடனே சிக்னல் போட்டிங்க, நிற்க கூட வைக்கல. ஓகே, நேரம் நல்லா இருக்கு போல. இங்கே பாருங்க, கிளச்சே பிடிக்காம கியர் ஷிஃப்ட் எல்லா வண்டியிலையும் பண்ணலாம். அது ஒரு சர்டன் ஆர்பிஎம் மேலே போயிட்டோம்னா பண்ணலாம். அதை பாருங்க, அவ்வளோதான். சிக்னல் போட்டாங்க, ஓகே, அப்படியே ஸ்ட்ரெச் தான். இப்போ பாருங்க போவோம். இங்கே பார்த்தீங்களா 130ல் கை விட்டு ஓட்டலாம். அவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக சூப்பராக இருக்கும் வண்டி. அதுதான் யூ கேன் ட்ரஸ்ட் வெஹிக்கிள்ஸ். அவ்வளோதான், அதை தான் சொல்ல. இயர்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலான்னு தோணுது. அட்லீஸ்ட் பாட்டாச்சு கேட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஸோ ஓகே, பொறுமையாகவே போவோம். இவ்வளோ தானே விரட்டி ஓடிட்டோம்ல, இப்போ மைலேஜ் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், வெறும் பேக் பிரேக் மட்டும் அப்போ தான் பிடிச்சிட்ருக்கேன்.
பேக் பிரேக் இஸ் ஓகே, பட் ஃப்ரண்ட் பிரேக் தான் ப்ரிசைஸாக இருக்குது. அப்புறம் ஏதாவது ஒரு பக்கம் முடிவு பண்ணுங்க. என்ன இது இவ்வளோ பெரிய வண்டிங்க பாருங்கள். 1 2 4 6 8 8 8 16 16 ஒரு 4 4 20 24 20 26 வீல்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் 26 வீல்ஸ். 26 வீல். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி வண்டி எவ்வளோ நிறுத்தணும்? 2 4 6 2 10s are 20 2 13s are 26ல. ஆமாம், இந்த மாதிரி 13 வண்டி. ஆனால் டயர் இதை விட பெரிய செக்ஷன்னே வச்சுக்கோங்க. எவ்வளோ பெருசு. அதெல்லாம் ஓட்டினாங்க ஒரு நாள். எங்கே இருக்கோம்னா ஆவலல்லியில் இருக்கோம். எனக்கும் தெரியாது, அங்கே போர்டு பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் சிங்கநாயக்க ஹல்லி வரும், அதுக்கப்புறம் ராஜன்குண்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற இடம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் ஒரே ஒருத்தன் கூட இல்லாமல் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே ஒருத்தர் இருக்கார். ஆட்டோவா? ஆமாம், ஆட்டோன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இழந்து வந்தாலே தட்டிருமோன்னு இருக்கு. தட்டில் சாப்பிடவே இல்லை. என்ன பண்ணலாம்? அப்படியே வந்தேன். ஹோட்டல் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. ஓகே, இந்நேரத்துக்கு ஹோட்டல் தேடுறது என்ன டைமு? 12:23 12:30 ஆயிடுச்சு. பட் பரவாயில்லைங்க, வரப்போ அவங்க சீக்கிரமே வந்துட்டோம். 11:50க்கு முடிஞ்சு. இப்போ 12:23. ஜஸ்ட் 33 மினிட்ஸில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 1 மினிட்டுக்கு எதுக்கு நின்று ஓட்டிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரில. நல்லா இருக்குது ஓட்டும், யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத வரைக்கும் சரி. அப்பா, இன்னும் ஒரு அக்ரெசிவாக இருக்குது வண்டி இன்றைக்கி. ஒரு மாதிரி புல் அக்ரெசிவாக இருக்குது. அப்படியே வண்டி இழுத்துட்டு போகுது. அப்படியே இவனுங்க இருக்கானுங்களா? தூங்கிட்டானுங்களா? கண்டிப்பாக தூங்கியிருப்பானுங்க. இருங்க, அந்த பால்கனி ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துருப்பேன்ல, அதை வந்து இந்த பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான் வாட்ஸ்அப்பில். அதை அது இது வீடியோவில் போடுறாருங்க. சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா. இப்போ இவனுங்களை எழுப்புறதுக்குள்ளே போதும் நேரம். அவங்களாம் நான் 10 மணிக்கே வந்துடும் நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் 10 மணிக்கு தான் இன்டர்வியூலே விட்டாங்க. இருக்கானுங்களா? இல்லை, சாத்திட்டு படுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பர். போகிறானுங்கண்ணே. வருவானுங்களான்னு கூட எனக்கு இன்னும் தெரியல. இவன் ஒருத்தன் தான் எப்போ பாரு லைட்டு போட்டே வச்சுருக்கான். என்னடா இது? ஒன்று அலர்ட் ஆயிருப்பானுங்களா? இல்லை, என்னடா இவ்வளோ இருட்டாக வச்சுருக்கீங்களடா? ஒரே ஒரு காலைக்கு மேலேக்கு ஏந்துக்கிற ஆள் கிடையாது. ரைட்டு, எல்லாரும் இங்கே தான் இருக்கானுங்க. பத்து முறை காலிங் பெல் அடிச்சிருப்போனா? தொடங்கடா. டெய்லி கால் பண்ணி பார்ப்போம். இல்லை, யார் கால் பண்ணோன்னு எடுப்பா? எவனுமே எடுக்க மாட்டானுங்க. எடுக்கிறானா பார்ப்போம். ஃபோனை எடுங்கடா. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? கதவை திறடா. வா வா வா. பா, ஒரு வழியாக வந்துட்டாங்க கைஸ். ஆஃப்டர் ஏஜஸ் எப்படியோ திறக்க நல்லா இருக்கு. ஒருத்தர் சட்டம் போன மாதிரியே தூங்கிட்டு இருப்பாருன்னு காட்டுறேன். பாருங்களா, எந்த ரகமாக தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருத்தன் தான் எது முன்னாடி எது பின்னாடினே தெரியாத போட்டு தூக்கிட்டு இருக்கு. பாருங்களா,
சரி ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலில் கண்டினியூ பண்ணுவோம். சரி பாய். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க.